ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் உங்கள் ஐஐடிஎன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாலிட்டி ஆஃப் ஹை பேயிங் ஜாப்ஸ். அதாவது நிறைய தடவை நம்ம நியூஸ் பேப்பர்லலாம் பார்த்துருக்கோம்ல, இந்த ஐஐடியிலேருந்து ஒருத்தவங்களுக்கு 1.5 crore ஜாப் கிடச்சிருக்கு, என்ஐடி திருச்சியிலேருந்து 50 lakhs ஜாப் கிடச்சிருக்கு. அது மாதிரி அதிலலாம் சிடிசி தான் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த சிடிசினா என்ன, இதோட ஸ்ப்ளிட்டப் என்ன, இதிலேருந்து உங்களுக்கு ஆக்சுவலாக எந்த அமௌண்ட் உங்களுக்கு கையில் வரும், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யாரையும் டீமோட்டிவேட் பண்ணுறதுக்கும் இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த சிடிசினா என்ன, இதை வச்சு எந்த டிசிஷனும் எடுக்கிறதுக்கு முன்னாடி இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதுக்காண்டி தான் இந்த வீடியோ. ஸோ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்தியாவில் இந்த ஹை சிடிசிஸை பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் லேட்டர் இந்த வீடியோ நம்ம அப்ராட் சிடிசி பற்றியும் பார்ப்போம். ஸோ இந்தியாவில் ஹை சிட்டிஸஸ் வந்து மோஸ்ட்லி இந்த 30 lakhs 40 lakhs அந்த ரேஞ்சில் இருக்கும். மேக்ஸிமம் போனால் 50 lakhs தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த சிடிசினா என்ன? சிடிசிங்கிறது காஸ்ட் டு கம்பெனி. அதாவது உங்களை அந்த கம்பெனியில் வேலை பார்க்க வைக்கிறதுக்கு கம்பெனி உங்கள் மேலே எவ்வளோ செலவு பண்ணுறாங்களோ அதான் சிடிசி. இந்தியாவில் இந்த ஹை சிடிசிஸ் வந்து மோஸ்ட்லி இந்த டெக் ஜெயன்ஸ் இருக்காங்களா, மைக்ரோசாஃப்ட், அடோப், கூகுள், ஊபர், அது மாதிரி இந்த கம்பெனிஸ் தான் ஆஃபர் பண்ணும். 50 lakhsக்கு மேலே இந்தியாவில் சிடிசி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. மேபி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல 1-2 ஜாப்ஸ் வந்து கொடுக்கலாம் 50க்கு மேலே. ஆனால் அது வந்து எக்ஸ்ட்ரீம்லி ரேர். நம்ம இந்த வீடியோவில் ஒரு 40 lakh சிடிசியை வச்சு ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்து அதை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த 40 lakh சிடிசியில் ஃபஸ்ட்டு நீங்கள் கம்பெனி ஜாயின் பண்ணுவீங்கல்ல, கம்பெனியை ஜாயின் பண்ணுறதுக்காண்டி ஒரு ஜாயினிங் போனஸ்ன்னு ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து அரௌண்ட் 3 lakhs இருக்கும். இந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன அமௌண்ட்டாக ஒரு பீரியட் ஆஃப் 2 to 4 years, மோஸ்ட்லி 4 years அந்த டைத்தில் தான் கொடுப்பாங்க. அதாவது மேபி 50,000 அது மாதிரி ஒரு வருஷத்துக்கும் கொடுக்குறது. இல்லாட்டினா ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் லம்சம்மாக 1 lakh 1.5 lakh அப்படின்னு கொடுத்துட்டு மிச்சத்தை கொஞ்சம் ஸ்ப்ரெட் அவுட் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஜாயினிங் போனஸ் வந்து நீங்கள் கம்பெனியில் ஒரு மினிமம் பீரியட் வேலை பார்த்தா மட்டும்தான் இது அப்ளிகபிள். இந்த மாதிரி ஹை சிடிசிஸ்க்கு யூஷுவல் டேர்ம் பீரியட் வந்து 4 years வச்சுருப்பாங்க. இது கம்மியான பேக்கேஜாக இருந்ததுன்னா அரௌண்ட் 2 years கூட வைப்பாங்க. இந்த 4 years டேர்ம் பீரியட் என்னென்னா, நீங்கள் கம்பெனியை இந்த 4 வருஷம் இந்த டேர்ம் பீரியடுக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனி விட்டு விலகிட்டிங்கன்னா இந்த ஜாயினிங் போனஸ் உங்களுக்கு கிடைக்காது. இதுவரையும் உங்களுக்கு என்னென்ன ஜாயினிங் போனஸ் கிடச்சிருக்கோ அதை நீங்கள் திருப்பி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிக்கணும், இது வந்து ஒன்லி ஒன் டைம் பேமெண்ட். அதாவது ஒரே ஒர்க்கு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. வருஷம் இல்லை 4 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ஜாயினிங் போனஸ் அது மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஸ்டாக் ஆப்ஷன்ஸும் கொடுப்பாங்க. ஸ்டாக் ஆப்ஷன் என்னதுன்னா, கம்பெனி மார்க்கெட்டில் ஷேர்ஸ் வச்சுருப்பாங்கள்ல, அந்த ஷேர்ஸோட உங்களுக்கு ஒரு பார்ட் கொடுப்பாங்க. அதோட ஷேர்ஸ் ஒர்த் வந்து மோஸ்ட்லி அந்த சிடிசியோட 50% பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஸோ அரௌண்ட் 20 lakhs வந்து உங்களுக்கு கம்பெனியோட ஷேர்ஸ் மூலியமாக கிடைக்கும். இந்த ஷேர்ஸ்க்கும் அதே தான். உங்களுக்கு ஷேர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் அதை உங்களுக்கு ஒரு பீரியட் ஆஃப் 4 years, மோஸ்ட்லி 4 yearsல தான் கொடுப்பாங்க. இந்த இதுக்கும் அதே தான். நீங்கள் 4 yearsக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனி விட்டிங்கன்னா இந்த ஷேர்ஸ் அப்ளிகபிள் இல்லை. நீங்கள் இந்த ஷேர்ஸ் வாங்கும் போதே உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அந்த இதுக்கும் நீங்கள் பாண்ட் சைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 yearsக்கு அப்புறம் நீங்கள் இந்த ஷேர்ஸ் எல்லாம் கேஷ் இன் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த ரேட்டில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 lakhsலேருந்து இந்த ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அப்புறம் ஜாயினிங் போனஸ் இதெல்லாம் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக 17 lakhs தான் வருது. இந்த ஷேர்ஸுமே ஒன் டைம் பேமெண்ட் தான். 4 yearsோ இல்லை எவ்ரி இயரோ உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே போக மாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 20 lakhs ஷேர்னா அது ஓவர் பீரியட் ஆஃப் 4 yearsல கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அது கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து கம்பெனிஸ் வந்து ரீலொகேஷன் போனஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. நீங்கள் மேபி உங்களோட காலேஜ் ஒரு இடத்துல இருக்கலாம், நீங்கள் வீடு ஒரு இடத்துல இருக்கலாம், கம்பெனி வந்து வேறு ஏதாச்சும் ஒரு சிட்டியில் இருக்கலாம். ஸோ அந்த இதுக்கு ரீலொகேஷன் போனஸ்ன்னு அது ஒரு மோஸ்ட்லி அரௌண்ட் 1 lakh கொடுப்பாங்க. இதுவும் ஒன் டைம் பேமெண்ட் தான். அதாவது ஒரே ஒர்க்கு தான் கொடுப்பாங்க, அடுத்து திருப்பி கொடுக்கவே மாட்டாங்க. இது அதுக்கப்புறம் இந்த கம்பெனிஸ்லேருந்து வெல்ஃபேருக்காண்டி
ஃப்ரீ ஃபுட், அப்புறம் உங்களோட டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ், டிரான்ஸ்போர்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இல்லாட்டினா அந்த டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ்க்காண்டி அந்த ஓலா கேப், அது ஓலா கேபோட கிரெடிட்ஸ் காசாக கொடுக்க மாட்டாங்க, ஓலா கிரெடிட்ஸாக கொடுப்பாங்க. இதுவும் அரௌண்ட் ஒரு 60 to 75,000. இது எல்லாமே உங்களோட சிடிசியில் வரும். அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் போனஸ்ன்னு ஒரு அமௌண்ட் அலோகேட் பண்ணுவாங்க. இந்த போனஸ் எப்படி இருக்கும்னா, நீங்கள் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ண மட்டுமே இந்த போனஸ்க்கு நீங்கள் எலிஜிபிள். அந்த 100% அச்சீவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த போனஸ் கிடைக்கும். நீங்கள் 50% அச்சீவ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த அமௌண்ட்லேருந்து கொஞ்சம் அமௌண்ட் கொடுப்பாங்க. இதோட அமௌண்ட் வந்து மோஸ்ட்லி 2.5 to 3 lakhsக்குள்ளே இருக்கும். இந்த டார்கெட்ஸும் யூஸ்வலி ஹை டார்கெட்ஸாக தான் இருக்கும். அதாவது ஈஸிலி அச்சீவபிள் டார்கெட்ஸாக இருக்காது. மோஸ்ட்லி எல்லா எம்ப்ளாயீஸும் வந்து ஒரு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட் தான் இதுலேருந்து எடுக்கிற மாதிரி வரும். நீங்கள் இன்னொன்று இதில் கவனிக்க வேண்டியது, இதில் டேக்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ டேக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இந்த போனஸ், ஜாயினிங் போனஸ், ரீலொகேஷன் போனஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ், அந்த அலவன்சஸ் அதெல்லாம் டிடெக்ட் பண்ண விட்டி உங்களுக்கு கையில் வந்து 12 to 15 lakhs வரும். இதுதான் உங்களோட பேஸ் சேலரி. அதாவது வருஷம் உங்களுக்கு 12 to 15 lakhs தான் சேலரியாக வரும். ஸோ இந்த 40 lakhs வந்து இப்போ 12 to 15 lakhs ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு வருஷம் வரும், விச் இஸ் அ வெரி குட் அமௌண்ட். ஒரு ஃப்ரெஷ்ஷிக்கு ஒரு மந்த்துக்கு 1 to 1.2 lakh கிடைக்குதுன்னா அது உண்மையாகவே நல்ல அமௌண்ட் தான். இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இந்த 1 to 1.2 lakhs இருக்குல்ல, இது வந்து உங்கள் கம்பெனி வந்து எங்கே பேஸ்டு இருக்கோ அதை பற்றி கொஞ்சம் மாறும். இந்த டெக் செயின்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி அந்த சிட்டிஸில் தான் இருக்கும். சிட்டிஸ் இன் த சென்ஸ் அந்த பெங்களூர் தான் இந்தியாவோட ஐடி ஹப்பாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹைதராபாத், சென்னை, மும்பை, டெல்லி, அப்புறம் கொஞ்சம் சில டைம்ஸ் பூனே, கொல்கட்டா, இந்த மாதிரி இடத்துல, இந்த மாதிரி சிட்டிஸில் வந்து உங்களோட காஸ்ட் ஆஃப் லிவிங் இருக்குல்ல, அதுவும் ஹையாக தான் இருக்கும். ஃபார் அ பர்சன் எஸ்டிமேட்டட் அமௌண்ட் என்னென்னா 25,000. ஒரு ஆளுக்கு ஒரு மந்த் ஓட செலவு வந்து 25,000 வித்தவுட் ஹவுஸ் ரெண்ட் வந்து இந்த ஏரியாஸில் மோஸ்ட்லி 5 to 7K ஃபார் சிங்கிள் பர்சன். அதுவும் நீங்கள் அந்த ப்ராப்பராக நீங்கள் அக்கமடேஷன் எல்லாம் பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப லக்ஸுரியஸாக இல்லாமல் இருந்ததுன்னா 5 to 7Kக்குள்ளே வரும். ஸோ அரவுண்ட் ஃபார் 1 month 35,000 உங்களோட லிவிங் எக்ஸ்பென்ஸாக வரும். மிச்சம் நீங்கள் பண்ணுறது தான் சேவிங்ஸ், அப்புறம் உங்களோட மற்ற அமௌண்ட். ஸோ இதை நீங்கள் லோவர் சிடிசிஸ், அதாவது ஒரு 10 lakh சிடிசியோ இல்லை 15 to 20 lakh அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் நிறையா கொடுக்க மாட்டாங்க. 10 கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் மோஸ்ட்லி சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஜாயினிங் போனஸ் வந்து அங்கே 3 lakhs கொடுத்தாங்களோ, இங்கே மோஸ்ட்லி அந்த 50,000 அது மாதிரி தான் கொடுப்பாங்க. ட்ராவல், ஃபுட் அலவன்ஸ் அதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் உங்களோட சிடிசியோட மேஜர் பார்ட், சப்போஸ் நீங்கள் 12 lakh சிடிசின்னு போட்டிருக்காங்கன்னா அதில் அரௌண்ட் 10 lakhs இல்லாட்டினா 8 to 9 lakhs அந்த ரேஞ்சில் வந்து உங்களுக்கு ஆனுவல் பேயாக வந்துடும். அதான் உங்களோட பேஸ் பேயாக வரும். ஓகே, ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 40 lakhs சிடிசி வந்து அது நல்ல ஆப்ஷன் தான், அதில் உங்களுக்கு நல்ல பேமெண்ட்டும் கிடைக்கும். ஆனால் 40 lakhs டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராது. அதான் நீங்கள் புரிஞ்சுக்கிட வேண்டிய பாயிண்ட். அந்த 40 lakhs ஆஃபர் இந்த 10 lakh ஆஃபரோ இல்லை 15 lakh பேக்கேஜோட நல்ல ஆஃபர் தான். என்றைக்குமே அது நல்ல ஆஃபர் தான். ஆனால் உங்களுக்கு டைரெக்டாக அந்த 40ங்கிறது 40 கிடைக்காது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எதுவும் பிளான் பண்ணாதீங்க. அடுத்து அப்ராடில் ஹை பேக்கேஜஸ். அப்ராடோட ஹை பேக்கேஜஸ்னால் மோஸ்ட்லி 1.1 crore to 1.5 crore அது மாதிரி, சிலருக்கு 2 crores அது மாதிரி கூட போகும். இதில் நீங்கள் பார்க்கும்போது இவங்களோட ஜாயினிங் போனஸும் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, இது வந்து உண்மையிலே ரொம்ப அதிகமாக இருக்கும். 1.5 crore அது மாதிரி போனீங்கன்னா அரௌண்ட் 70 lakhs உங்களுக்கு அந்த ஸ்டாக் ஆப்ஷனும் ஜாயினிங் போனஸ்லேயே கொடுத்துருவாங்க. இதோட மேஜர் பார்ட் வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். ஜாயினிங் போனஸும் ரொம்ப, இந்த 70 lakhsல ஜாயினிங் போனஸ் கம்மியாகவும் ஸ்டாக் ஆப்ஷன் தான் மோர் தென் 90% இருக்கும். அப்புறம் உங்களோட ரீலொகேஷன் காஸ்ட் இருக்குல்ல, அதையும் உங்களுக்கு
இன்னும் அதிகமாகவே தருவாங்க. ஏன்னா உங்களுக்கு இந்தியாவிலேருந்து நீங்கள் வேறு இடத்துக்கு யூஎஸ்ஓ இல்லை அது மாதிரி எங்கேயாச்சும் போகிறீங்கன்னா உங்களோட ட்ராவல் காஸ்ட் அப்புறம் மற்ற செலவு இருக்குல்ல அதையும் சேர்த்து தான் உங்களுக்கு ரீலொகேஷன் போனஸ்லேயும் உங்களுக்கு அடிஷ்னலாக காசு தருவாங்க. அப்புறம் அங்கே உள்ள ட்ராவல் அண்ட் ஃபுட் அது வந்து காஸ்ட்லி. ஸோ அதுக்கும் சேர்த்து தான் உங்களுக்கு இந்த சிடிசியில் இன்க்ளூட் பண்ணி அதோட வேல்யூவும் இன்னும் கூடும். நீங்கள் அங்கே தனியாக போகிறதுனால மோஸ்ட்லி வெளியில் சாப்பிட்ற மாதிரி வரும். அதனால உங்களோட ஃபுட் அலவன்சஸும் கூடும். அப்புறம் இந்த மாதிரி ஹை பேயிங் சிடிசி ஜாப்ஸ் வந்து திருப்பி அந்த டெக் ஜெயின்ஸ் தான் கொடுப்பாங்க. அவங்களோட மெயின் ஆஃபீஸ் அதெல்லாம் சிலிகான் வேலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல, அந்த ஏரியாஸில் தான் இருக்கும். இந்த சிலிகான் வேலிஸில் உங்களோட லிவிங் காஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப அதிகம். நான் பெங்களூருக்கு சொன்னேன்ல, பெங்களூரில் இந்தியாவோட ஐடி ஹப்பா, அங்கே 35,000னா நியூயார்க் சிட்டி அந்த மாதிரி நியூயார்க் சிட்டி, கலிஃபோர்னியா, பே ஏரியா அது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இதோட மோர் தென் 97% அதிகமாக இருக்கும் லிவிங் காஸ்ட். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் பெர் பர்சன் பெர் மந்த் ஓகே அரௌண்ட் 2.5 lakhs வரும். அதுக்கப்புறம் அங்கே உங்களோட சேலரியில் டேக்ஸ் பிடிக்கிறதும் ரொம்ப அதிகமாக தான் பிடிப்பாங்க. இன்னொரு நான் தெளிவுபடுத்திக்கிறேன், இந்த பேக்கேஜஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் உண்மையிலே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். இந்த மற்ற இந்த 10 lakh இந்தியாவோட ஜாபோட இந்த உண்மையிலே நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஆனால் நீங்கள் இதை பார்த்துட்டு சரி 1.5 crore 1.5 crore டைரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அதான் என்னோட பாயிண்ட். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ என்ன அந்த மாதிரி ஜாப்ஸ் இது மாதிரி பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறாங்க, அதை எடுக்கக்கூடாது. அதனால என்ன டேக்அவே, இதுலேருந்து என்ன டேக்அவே, நீங்கள் இப்போ ஜெய் மெயின்ஸ் இல்லாட்டினா அட்வான்ஸ் முடிச்சு இல்லாட்டினா மற்ற என்ட்ரன்ஸ் டெக்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு இப்போ காலேஜ் சூஸ் பண்ணீங்களே, சூஸ் பண்ணும்போது காலேஜோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் வச்சு சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு இல்லாட்டினா அந்த எந்த பிரான்ச்சில் ஹை பேக்கேஜஸ் போகுமோ அந்த பிரான்ச்சு அப்படியே பிளைண்ட்லி சூஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு எங்கே இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, உங்களுக்கு எங்கே படிக்க விருப்பம் இருக்கோ, எந்த காலேஜில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமோ அப்படின்னு நீங்கள் நல்லா யோசிச்சுட்டு அந்த இதில் பார்த்து நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். இதுலேருந்து டேக்அவே மெயின்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, நீங்கள் காலேஜ் இல்லாட்டினா பிரான்ச் சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எங்கே படிக்கணும், எந்த ஃபீல்டில் படிக்கணுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணுங்க. எங்கே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அங்கே சூஸ் பண்ணுங்கள். பிளைண்ட்லி இந்த பேக்கேஜஸ் பார்த்துட்டு சூஸ் பண்ணாதீங்க. இது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும். அதுக்காண்டியே இந்த நியூஸ் பேப்பர் அப்புறம் அந்த பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சர் எல்லாத்துலேயும் இந்த வேல்யூஸ் தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் அதை பார்த்து உங்களே நீங்கள் ஃபுல் பண்ணிக்கிடாதீங்க. பேரண்ட்ஸ்க்கு இந்த பிளேஸ்மெண்ட் ப்ரௌச்சர் இந்த நியூஸ் பேப்பரில் இவ்வளோலாம் வருது அப்படின்னு அதை பார்த்துட்டு உங்களோட பசங்க மேலே இல்லாட்டி பொண்ணுங்க மேலே இந்த ப்ரெஷரை போடாதீங்க. அவங்களுக்கு எங்கே பிடிக்குதோ, எந்த பிரான்ச்சில் பிடிக்குதோ அங்கே சூஸ் பண்ணட்டும். அங்கே தான் உண்மையிலே நல்ல ஸ்கோப் இருக்குது. இதை எப்பவுமே மைண்டில் வச்சுக்கோங்க. தேர் வில் ஆல்வேஸ் பி சம்ஒன் பெட்டர் தென் யூ. யூ ஆர் ஆல்வேஸ் பெட்டர் தென் சம்ஒன். உங்களோட சிறந்தவங்க எப்பயுமே எங்கேயாச்சும் இருப்பாங்க. நீங்கள் யாரையாச்சும் எங்கேயோ உள்ளவங்களோட சிறந்தவங்களாக இருப்பீங்க. ஸோ என்ஜாய் த ஜேர்னி as much as தி டெஸ்டினேஷன். இந்த கான்டெக்ஸ்டில் நீங்கள் ஜேர்னியை தான் என்ஜாய் பண்ணணும். என்ஜாய் த ஜேர்னி பிகாஸ் தேர் இஸ் நோ ரியல் டெஸ்டினேஷன். ஏன்னா இது ஒரு ரிப்பீட்டட் ரேட் ரேஸாக தான் போகுது. ஸோ உங்களுக்கு எங்கே பிடிச்சிருக்கோ அந்த இதில் போகிறது தான் பெஸ்ட்டு. அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணுங்கள். ஃபைனல் டெஸ்டினேஷனை ரொம்ப மனசில் வச்சுக்கிடாதீங்க இந்த விதத்தில். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் குவேரிஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்லேயும் போடுங்க. அப்புறம் ஃப்யூச்சரில் எந்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அந்த சஜஷன்ஸும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ. see you soon.